ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய ஆதார் நம்பர் கூட வந்து நம்ம சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து லிங்க் பண்ணி எப்படி நம்ம வந்து அப்டேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வந்து நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். வெப்சைட்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், வீடியோ கீழே. ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ நீங்கள் அப்படி வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்க பாருங்கள், டாக்குமெண்ட் அப்டேட் இருக்குது பாருங்கள். இது வந்து உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து காமனாக காட்டும். ஆனால் வந்து யாரெல்லாம் வந்து அப்டேட் பண்ணணும், யாரெல்லாம் வந்து அப்டேட் பண்ண தேவைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து செக் ஆதார் வேலிடேட் இருக்குது பாருங்கள், அதில் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ கேப்சா என்டர் பண்ணிங்க, ப்ரொசீட் கொடுத்துங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஆதார் வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட்டட்னு வருது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிக் மார்க் வந்துருக்கு பாருங்கள். இவங்களாம் வந்து அப்டேட் பண்ண தேவையில்ல, அப்டேட் வந்து நீங்கள் செய்ய தேவையில்ல, நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ டாக்குமெண்ட் வந்து அப்டேட் பண்ணுறவங்க வந்து எப்படி வந்து அதை அப்டேட் பண்ணுறது வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் சொல்கிறேன். டாக்குமெண்ட் அப்டேட் இருக்குது பாருங்கள், இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணால் வந்து ஐடென்டி ப்ரூஃபு, அவர் வந்து அட்ரஸ் ப்ரூஃப்க்கான வந்து நீங்கள் 2 ப்ரூஃப் வந்து நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா ப்ரூஃப்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் என்னென்ன ப்ரூஃப்லாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து இங்கே லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய 2 சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஆதார் கார்டு கூட வந்து மேட்சிங் ஆகணும். அதான் பார்த்தீங்கன்னா வந்து நேமு, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸு, ஜெண்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சேமாக இருக்கணும், வேறு வேறு இருக்கக்கூடாது. ஸோ ஒருவேளை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய டெமோகிராஃபிக் டீட்டெயில்ஸ்குள்ளே வந்து மிஸ்மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிங்க. கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ வந்து நீங்கள் செக் பண்ணிங்க. ஏன்னா வந்து நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து நீங்கள் நோட் பண்ணிங்க. ஸோ ஃப்ரீ டில் 14 செப்டம்பர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 14 செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஃபைன் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஐடி கார்டு, பாஸ்போர்ட் இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அட்ரஸ் ப்ரூஃபாகவும் வந்து யூஸ் ஆகும், ஐடென்டி ப்ரூஃபாகவும் யூஸ் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஸ்கூல் மார்க் ஷீட்டு, அப்புறம் வந்து கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடென்டி கார்டு இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியாக வந்து யூஸ் ஆகும். எலக்ட்ரிசிட்டி பில்லு, வாட்டர் பில்லு, கேஸ் பில்லு, லாஸ்ட்டு 3 மந்த்ஸோட பில்லாக இருக்கணும். அதே பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் பாஸ்புக்கு, போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்புக்கு, ரெண்ட்டு, லீஸு, லீவ் ஆர் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் வந்து எந்த மாதிரி ப்ரூஃப்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க. ஏதாவது வந்து 2 ப்ரூஃப் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடுத்தாகணும். ஐடென்டி ப்ரூஃபு, அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நீங்கள் கொடுத்தாகணும். ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் பார்த்துங்க. ஸோ ஹவு டு சப்மிட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டாக்குமெண்ட்ஸ் கேன் பி சப்மிட்டட் ஒன்லி ஆன்லைன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் மட்டும் தான் வந்து நீங்கள் இந்த சப்மிட் பண்ண முடியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வீடியோ கைடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்துடும். நீங்கள் வந்து இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நோ மோர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது மூலியமாக வந்து நீங்கள் ஒரு சில இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ரொம்ப டவுட்னா நீங்கள் இந்த டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் டு சப்மிட் இருக்குது பாருங்கள், இது கிளிக் பண்ணிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ வந்து கேப்சா என்டர் பண்ணிங்க. லாகின் வித் ஓடிபி கொடுத்துங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இப்போ ஒரு ஓடிபி வரும் உங்கள் ஃபோனுக்கு. அந்த ஓடிபி பார்த்து என்டர் பண்ணிங்க. லாகின் கொடுத்துங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எப்படி அப்லோட் பண்ண சொல்லிட்டு வந்து இங்கே கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபைல் பார்த்தீங்கன்னா வந்து 2 MBக்கு கீழே தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து JPG ஃபார்மேட்டு, PNG ஃபார்மேட்டு, அப்புறம் வந்து PDF ஃபார்மேட் தான் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ஸோ வந்து ரெடி பண்ணி வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ப்ளீஸ் அப்லோட் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். உங்களுடைய டிசபிலிட்டி ஐடென்டி கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, உங்களுடைய ஜெண்டர் எக்ஸப்ஷன் கார்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய இந்தியன் பாஸ்போர்ட்டு, கிசான் ஃபோட்டோ பாஸ்புக்கு, மார்க் ஷீட்டு, மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, பேன் கார்டு, பாஸ்புக் வித் ஃபோட்டோகிராஃபி இஷ்யூட் பை பப்ளிக் செக்டர் பேங்க்கு, பென்ஷன் ஃபோட்டோ ஐடென்டி கார்டு, ஃபோட்டோ ஐடி கார்டு, சர்டிஃபிகேட் வித் ஃபோட்டோ, பென்ஷனர் கார்டு, ரேஷன் கார்டு, SC ST OBC சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஸோ ஸ்கூல் லிவிங் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா வந்து
ஏகப்பட்ட லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் சர்வீஸ் ஃபோட்டோ, ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்டு, தேர்ட் ஜெண்டரு, ஓட்டர் ஐடி கார்டு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்குங்க. ஓகே கொடுத்துட்டு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட் இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கண்டினியூ டு அப்லோட் இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க ஃபைல் வந்து நீங்கள் அதில் வந்து அப்லோட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் வந்துடும். அதே பார்த்தீங்கன்னா வந்து ப்ளீஸ் அப்லோட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் இருக்குது பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறையா டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நீங்கள் எதாவது ஒன்று நீங்கள் எது அப்லோட் பண்ணுறீங்களோ சொல்லிட்டு நீங்கள் அதை சூஸ் பண்ணிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு வந்து நீங்கள் இங்கே வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட் இருக்குது பாருங்கள். இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து கண்டினியூ டு அப்லோட் இருக்குது பாருங்கள். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க ஃபைல் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா க்ரீனாக மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிக் மார்க் இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அக்னாலஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ஜென்ரேட் ஆகும். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அக்செப்ட் ஆகிடும், இல்லை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து கவனமாக பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்லோட் ஆகிடுச்சுன்னா வந்து நீங்கள் லாக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும், அக்செப்டட் வரும். ஸோ ஒருவேளை வந்து உங்களுக்கு நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது திரும்ப வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் திரும்ப வந்து சரியான டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நீங்கள் வந்து சரியாக பண்ணிவிடுங்க, கரெக்டாக பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணுற டாக்குமெண்ட் இருக்குது பாருங்கள், நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் கிளியராக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ வந்து அழுக்காவோ இல்லை வந்து ரொம்ப டார்க்காவோ தெளிவாக இல்லாமல் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா வந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.